இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற வேளையில் பீகார் மாநிலத்தை யார் ஆளப்போகிறார்கள் என்கிற முடிவுகள் ஓரளவிற்கு தெரிந்திருக்கக்கூடும். நேர்மையான முறையில் பீகார் தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியாது என்பதனை அறிந்து கொண்ட அமித்ஷாவும் அந்த கொள்ளை கூட்டமும் ஞானேஷ்குமாரோடு சேர்ந்து பகல் கொள்ளையை பீகார் மாநிலத்தில் நடத்தியிருக்கிறார்கள். இவிஎம் மெஷின்களை இவர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது. இதையும் தாண்டி இந்தியா கூட்டணி வெல்லுமா, தேஜஸ்வி யாதவ் முதல்வராக ஆவாரா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது பீகாரில்? ஜனநாயகம் மறுபடியும் புதைகுழிக்கு தள்ளப்படுமா? இந்த அயோக்கியரின் கரங்களில் இந்த பூமாலை பீத்து எறியப்படுமா அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். நண்பர்களே, தொடர்ந்து இந்த பிஜேபி அரசாங்கம், அமித்ஷா, மோடி, ஞானேஷ்குமார், இந்த கொள்ளை கூட்டம் இந்தியாவில் இந்த திருட்டு வேலையை, கொள்ளை வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எஸ்ஐஆர் என்கிற அந்த மோசடி வேலையை அவர்கள் தொடங்கினார்கள். இதுக்கெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் கண்ணை மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் இதற்கான எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்கலை. எல்லாமே மௌனமாக, இன்னும் சொல்லப்போனால் இவர்களுடைய கொள்ளைக்கு துணை போகக்கூடிய வேலையைத்தான் இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் இவங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இவ்வளவு பெரிய எதிர்ப்பு பீகார் மாநிலத்தில் ஆளக்கூடிய நிதிஷ்குமாருக்கு எதிராக இருக்கிறது. இதை நேர்மையான முறையில் இவர்களால் வெற்றி கொள்ள முடியாது என்பதனை தெரிந்து கொண்டு இவங்க தீவிரமாக கொள்ளையில் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிசிடிவி கேமராக்கள் இவிஎம் மிஷின்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமில் ஆஃப் ஆகிறது. அங்கே இந்த ட்ரக்கு கிளம்புறதெல்லாம் பார்த்தோம். நேற்றைக்கு இவிஎம் மிஷின்கள் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் ஆகுது, கரண்ட் போகுது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆர்ஜேடி தொண்டர்கள் கூடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு லாரி உள்ளால போகுது. அந்த களமே பரபரப்பாகுது. மக்கள் கூட்டம் அதிகரிக்குது. ஓட்சோரின்னு சொல்லி மக்கள் கோஷம் போட தொடங்குறாங்க. மக்கள் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்லி சிசிடிவி காட்சிகள் ஆனாகக்கூடிய வேலையை பண்ணிட்டாங்க. அந்த லாரி வெளியில் வரலையே, என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது லாரி வெளியே வருது. மக்கள் அதை சிறுத்து லாரிக்குள்ளால் ஏறி பார்க்கும்போது இவிஎம் மெஷின்கள் வைக்கிறதுக்கான பெட்டி அத்தனை அதையெல்லாம் எடுத்து வெளியே இறக்குறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய இவிஎம் மெஷின்களை எடுக்கிறதுக்காக போன வண்டியா, இல்லை என்றால் இவிஎம் மெஷின்களை இங்கேருந்து ஏற்கனவே கொண்டு போய் அவர்கள் மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதை ஆர்ஜேடி கட்சியை சார்ந்தவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு புகார் அளித்தால் அதற்கு எந்த பதிலும் இல்லை. ஞானேஷ்குமாருடைய வாய் கனமாக தைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாய் திறக்க முடியாது, அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அது மாதிரி இன்னொரு இடத்துல சிசிடிவி ஆஃப் ஆகுது. மற்ற எல்லா சிசிடிவி கேமராக்களும் ஆன் ஆகியிருக்கு. அது பகல்பூர் அப்படிங்கிற இடம். 3 சிசிடிவி மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. அதை கூட்டிட்டு ஆர்ஜேடி தொண்டர்கள் தான் அதை சரி பண்ணுறாங்க. பல இடங்களில் சிசிடிவி கேமராக்களே இல்லை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் நேரம் ஒட்டுமொத்தமாக சிசிடிவி கேமராக்களை எல்லாம் கலட்டி கொண்டு போகிறாங்க. தொண்டர்கள் பின்னால் போய் கேட்டாச்சுன்னு சொன்னால் அதற்கு பதில் இல்லை. இதில் தான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் என்ன பண்ணார்னா, எலெக்ஷன் பாதுகாப்பு பணிகளுக்காக 208 போலீஸ் கம்பெனிகள் இறக்கப்பட்டிருக்கு. எல்லாமே குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை சார்ந்த காவல்துறையினர். நீங்கள் இந்த அடுக்கை யோசிக்கணும். அடுத்ததாக அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. 80% மேற்பட்ட அதிகாரிகள் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள். அப்போ உள்ளால போய் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த விஷயங்களைத்தான் செய்யணும், நீங்கள் கண்டுக்கக்கூடாது, பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்கும்,
அதையெல்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் பாஜகவினுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அவங்க முதலாளிகளுக்கு இணக்கமாக அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து தான் அவர்களால் வந்து இருக்க முடியும். அப்போது இங்கே இருக்கிறவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க, மேலே அடுத்த அடுக்கில் இருக்கிறவனும் ஒன்றும் பண்ண மாட்டான், தலைவனாக இருக்கிறவனும் எதுவும் செய்ய மாட்டான். கொள்ளை கூட்ட தலைவர்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கொள்ளையடித்து திருடக்கூடிய வேலையை இந்த கூட்டம் வந்து பண்ணிட்டுருக்கு. ஏற்கனவே சொன்னது போல் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தினாங்க. எஸ்ஐஆரில் 47 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை அதிரடியாக தூக்குனாங்க. இந்திய குடிமகனாக இருக்கிறவனுக்கு இங்கே ஓட்டு போட முடியலை. யார் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவர்களை வந்து திட்டமிட்டு தூக்குனாங்க. இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட போகிற எல்லா எஸ்ஐஆர்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொன்னார் ஞானேஷ்குமார். ஆனால் அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த எஸ்ஐஆரில் எப்படி ஹரியானாவில் ஒரு நபருடைய பேரில் 12 வாக்குகள் இருந்ததோ, 223 அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததோ, அது மாதிரி இங்கேயும் பலருக்கு இருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. ஒரு நபருக்கு 7 ஓட்டர் ஐடி இருக்கு. அது மாதிரி டெல்லியில் பாராளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு போட்டவன் எல்லாம் இங்கே வந்து ஓட்டு போடுறான். அவனே ஃபோட்டோ எடுத்து போடுறான், நான் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த புலம்பெயர்ந்து தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, இவர்கள் இப்போது பீகார் சட்டமன்ற தேர்தலில் போய் ஓட்டு போட போனால் விரலில் மைய வச்சுட்டு உனக்கு ஓட்டு போட முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. இது ஒரு மலையாள சேனலில் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மலையாள சேனலில், ரிப்போர்ட்டர் தான் நினைக்கிறேன், அதுதான் எனக்கு நினைவு, மலையாள சேனலில் சொன்ன விஷயம். இப்படி பல்வேறு திருட்டு வேலைகளை பாஜக இங்கே வந்து பண்ணியிருக்கு. ஏற்கனவே மௌரியா ஹோட்டலில் தங்கியிருந்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம், இந்த கொள்ளை திட்டத்தை நாம் எப்படி நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத கொள்ளை கூட்ட தலைவன் உட்கார்ந்து அதற்கான திட்டமெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். அவர் அங்கே யார் வாரா யார் போகிறா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சிசிடிவி கேமராவெல்லாம் இது பண்ண எந்த அளவுக்கு மோசடி நடத்தி இவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை. நமக்கு முன்னாலேயே இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலையை இந்த நாசகார கூட்டம், இந்த நாசகார கும்பல் வந்து பண்ணிகிட்ருக்கு. பீகார் மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்கிறார்கள். இங்கே ஊழல் மலிஞ்சு போச்சு, எங்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, எங்களுடைய ஆண்கள் வெளிமாநிலங்களுக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வராங்க, எங்களுடைய மாநிலத்தில் எங்களுக்கு சுகாதாரம் இல்லை, வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, சாலைகள் இல்லை, இப்படி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியே கிளர்ந்து வந்த இந்த மக்கள் பிஜேபிக்கு எதிராக, என்டிஏக்கு எதிராக, நிதிஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போட்டால் கடைசியில் அந்த ஓட்டையெல்லாம் மாற்றிட்டு வேற இவிஎம் மிஷின்களை கொண்டு வச்சு இவர்கள் வெற்றி பெறக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க. இன்னும் இந்த ஓட்டு எண்ணக்கூடிய நேரத்தில் வேற வேற என்னென்ன குளறுபடிகளை இவர்கள் செய்வார்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது எந்த அளவுக்கு திட்டமிட்டிருந்தா இந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய மீடியாக்களுக்கு சொல்லி அவர்கள் இந்த எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இன்னைக்கு என்டிஏ தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத பேச வச்சிருக்கிறாங்க. இப்போ வெற்றி பெற்றுட்டா சொல்லிடுவாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதைத்தானே சொன்னது, அப்படி தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதற்காக திட்டமிட்டு
இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதையும் தாண்டி ஜனநாயகம் காக்கப்படுமா? பீகார் மக்கள் காக்கப்படுவார்களா? பீகாரினுடைய உண்மையான மக்கள் அளித்த வாக்கு, அதற்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? மக்கள் அளித்த வாக்கினுடைய அடிப்படையில் அங்கே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியக்கூடும். இல்லைன்னா இது பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். பீகாரினுடைய தலையெழுத்து என்ன? இந்த கொள்ளை கூட்டத்துக்கு கையில் இந்த பீகார் மாநிலம் அகப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக போகிறதா? இந்த மக்களுடைய நிலைமை 5 வருட காலத்திற்கு என்னவாக போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.